சங்கீதம் 30வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதங்கத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணுகிறீர். ஆங்கில வேதாகமத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யூ ஆர் மேக்கிங் மீ என்கிற வார்த்தை உண்டு. மீ ஆஸ் எ ஸ்ட்ராங் மவுண்டன். என்ன உம்முடைய தயவினால் ஒரு பெரிய ஒரு பர்வதமாக என்னை நிற்க பண்ணுகிறீர். ஒரு பெரிய மலை மாதிரி நான் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னணியில் எனக்கு என்ன தேவை? உம்முடைய தயவு. இந்த மாதம் முழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே உம்முடைய தயவை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. என் மேலே தயவாயிரும். அதுதான் 5வது வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தயவோ ஒரு நாளே கிடையாது. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கணும், பலமாக நிற்கணும், ஒரு பர்வதம் போல் மலையை போல் உறுதியாய் இருக்கணும். நான் உயர்ந்த மலையை போல் இருந்தாலும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னணியில் எனக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய தயவு. அதுதான் சொல்ல, உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு. அந்த தயவு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நான் ஜீவனோடு இருக்கணும் அப்படின்னா எனக்கு தேவை என்ன சொல்லுங்கள்? ஆண்டவரே உம்முடைய தயவு. நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு உம்முடைய தயவை தாரும். உம்முடைய தயவினால் எந்தெந்த காரியங்கள் நம்மளால் சாதிக்க முடியவில்லை, எந்தெந்த காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எந்தெந்த ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை, சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய காரியங்களை, பர்வதங்களை உம்முடைய தயவினால் ஒரு மலையைப் போல் என்னை உறுதியாய் திடமாய் என்னை நிற்க பண்ணுகிறேன். அதான் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்கிறார். சங்கீதம் 68 சங்கீதம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்னொரு சங்கீதத்தில் தாவீது இவ்வாறாக சொல்லுவார். சங்கீதம் 68:10 வாசித்து பாருங்க. தேவரீர் உம்முடைய தயவினால் நான் பராமரிக்கப்படுகிறேன். உம்முடைய தயவினால் ஏழைகள் பராமரிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு ஏழைகள் பராமரிக்கப்படுகிறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க, போஷிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவருடைய தயவு. சாம்ஸ் நம்பர் 68:10 உம்முடைய தயவினால் आपका दया है, உம்முடைய தயவினால் பராமரிக்கப்படுகிறேன். அவருடைய தயவு இல்லை அப்படின்னா எனக்கு பராமரிப்பு கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யாருமே என்ன பார்க்க மாட்டேங்காங்க ஐயா, என் பையனும் பார்க்க மாட்டேங்கான், என் பிள்ளையும் பார்க்க மாட்டேங்கி, அவரும் பார்க்க மாட்டார் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்டுருப்போம். யாருமே என்ன கவனிக்கலை, மூத்தவன் அங்கே இருக்கா, இளையவன் இங்கே இருக்கா, அவன் அங்கே இருக்கிறான், யாரும் எனக்கு என்ன செய்யலை, எந்த உதவியும் என்ன செய்யலை பண்ணலை. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய தயவினால் ஏழைகள் பராமரிக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே என்ன கேட்க சொன்னேன்? உம்முடைய தயவை தாங்கப்பா, தயவினால் ஏழைகள் பராமரிக்கப்படும். இன்னொரு சங்கீதத்தில் சொல்வார், சங்கீதம் 89 சங்கீதம் அதனுடைய 17வது வசனம், சாம்ஸ் நம்பர் 89:17 வாசிங்க. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். எங்களுடைய கொம்புகள் உயரும். எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்புகள் உயரும். அது ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மகிமையை குறிக்கிறது. யாருக்கெல்லாம் கொம்பை உயர்த்துறாங்களோ அவங்க தலை மேலே எண்ணத்தை ஊற்றுவாங்க. கொம்பை உயர்த்தி தலையில் என்ன ஊற்றுவாங்க? எண்ணெயை ஊற்றுவாங்க. தாவீதுக்கு கொம்பை உயர்த்தி சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? இருக்கிறவங்க அண்ணமார் மத்தியிலெல்லாம் நான் உன்னை என்ன செய்கிறேன்? ஒரு தலைவனாக என்ன செய்கிறேன்? நான் உயர்த்துக்கிறேன். ஆண்டவர் ஒரு நபரை உயர்த்துவது அது பரிசுத்த ஆவியின் வல்லமையாகி அபிஷேகத்தினால் அவர் உயர்த்துவது. அப்போ இங்கே வசனம் சொல்லப்படும், உம்முடைய தயவினால். இன்னைக்கு நான் நிற்கணும், நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணும்,
நான் உயர்த்தப்படணும், நான் கொஞ்சம் நான் எடுத்திருக்கிற பிரயாசப்படுற காரியங்கள் நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய தயவு. இன்னைக்கு நிறைய பேர் உயர்த்தப்படுவதற்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க. மனுஷனை பிரியப்படுத்துகிறாங்க, மனுஷனுக்கு துதிப்பாடுறாங்க, பணத்தை என்னெல்லாமோ செலவழித்து பார்க்குறாங்க. எங்கெல்லாமோ நாங்கள் எப்படியாவது மேலே வந்துடணும், எப்படியாவது மேலே வந்துடணும். ஒருத்தன் காலை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. மேலே வர முடியாது, உயர்த்தப்பட முடியாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் என்ன செய்யுமா, உயருமா. சங்கீதம் 21 சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னதமானவருடைய தயவினால் அவன் அசைக்கப்படாது இருக்கிறான். ஒரு ராஜா அசைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உன்னதமானவருடைய என்ன இருக்கணுமா, தயை இருக்கணுமா. அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய தயவை எனக்கு நீர் பெருக பண்ணும் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கணுமா. யாருக்கு ஆண்டவர் தயை செய்வார் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் யாருக்கு ஆண்டவர் தயை செய்வார்? நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதோட 27வது வசனத்தை வாசித்து பார்த்தா, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன், அல்லேலூயா, தய வேணும், 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 தய 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 அப்படின்னு நம்ம கேட்குறோம், கரெக்டு. ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் நாக்கியம் சொல்கிறான், நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் என்ன பெறுவானா. தீமையை ரொம்ப ஈஸியாக தேடிடலாம். தீமை ஒருத்தனுக்கு தீமை செய்கிறதுக்கு டாக்டரேட் படிக்கணும்னு தேவை கிடையாது. நன்மை செய்கிறது தான் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம், படிக்கணும். நன்மை செய்கிறதுக்கு படிக்கணும். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன், ஒரு காரியத்தில் நான் நன்மை செய்யணும், இவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், தீங்கு செய்யக்கூடாது. நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் ஆண்டவர்கிட்ட என்ன பெறுவான் சொல்லுங்க பார்க்கலாம், தயை பெறுவான். தீமையை செய்வதற்கு நம்ம படிச்சுட்டு வரணும்னு தேவை கிடையாது. தீமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று பேசிடணும், இன்னொன்று அவங்க சொல்லிட்டாங்க நம்ம சொல்லிடணும். ஐயோ எனக்கு அப்படி ஆகிட்டு இப்படி ஆயிடணும். நன்மையை நான் ஜாக்கிரதையாய் தேடுவேன் என்று சொன்னால் நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வேன் நான் சொல்லுங்க பார்க்கலாம், தயை பெறுவேன். நோ, வென் சீக் குட், வென் வி சீக் குட் ஃபைண்ட் கைண்ட்னஸ், அப்படி தான் ஆங்கிலம் சொல்லப்பட்டு. நான் நல்லதை தேடினேன் என்று சொன்னால் நான் ஆண்டவரிடத்தில் தயவை பெறுவேன். நல்ல காரியங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சுகள். ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் நன்மையை ஜாக்கிரதையாக தேடணும். நன்மையை தேடுன்னு சொல்லலை, நன்மையை எப்படி தேடணுமா, ஒரு வீட்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இப்போ போட்டிருக்க மாட்டாங்க, இப்போ எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த காலத்திலலாம் ஒரு பெரிய 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 வீட்டுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு உள்ளே போக முடியாது. ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம், நாய் ஜாக்கிரதைன்னு வச்சுருப்பாங்க. என்ன, இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது, அன்னைக்கு நாய் ஜாக்கிரதை வச்சுருப்பாங்க. தட்டுவோம் வெளியே இருந்து, எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்கும், ஒரு நன்மையை, அந்த ஒரு ஜாக்கிரதை, அந்த ஒரு பயம், ஐயோ தப்பாயிருமோ, ஐயோ அது அப்படி சொன்னால் இப்படி ஆயிருமோ. நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அதே நீதிமொழி ஆக்கியோன் சாலமோன் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாஸ்து பார்த்தோம் என்று சொன்னால், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். கண்டிப்பாக நல்லவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் தயை பாராட்ட மாட்டான், கண்டிப்பாக அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் நல்லது பண்ண என்று சொன்னால் எனக்கு கர்த்தரிடத்தில் என்ன கிடைக்குமா. Proverbs chapter 12 verse 2, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நான் முதல்ல சொன்னேன், நன்மையை ஜாக்கிரதையாக தேடுவன் கர்த்தர் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அதே நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நற்புத்தி தயை உண்டாக்கும். புத்தி சரியாக இருந்தால் என்ன கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும். நற்புத்தி என்னத்தை கொண்டு வரும், தயையை கொண்டு வரும். குட் அண்டர்ஸ்டாண்டிங் வில் கிவ் த ஃபேவர் ஃப்ரம் காட். நல்ல புத்தி, ஆண்டவரே எனக்கு நல்ல புத்தியை தாங்க. நற்புத்தி தயை உண்டாக்கும். இன்னொரு இடத்துல கூட அதே நீதிமொழியில் ஆக்கியோன் சொல்லுவான், மனைவியை கண்டடைகிறவன், அப்புறம் அதான ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அது கடைசியில் வந்துருச்சு. நன்மையை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் இனத்தை பெருகானா. அப்போ இங்கே ஆண்டவட்ட நன்மையான ஈவு அப்படின்னு மனைவியை சொன்னாலும் நான் எனக்கு யார்கிட்ட கிடைக்கணும், தயை. ஆண்டவட்ட எனக்கு என்ன கிடைக்கணுமா, தயை கிடைக்கணுமா. இன்றைக்கி நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தயை தாங்க, ஆண்டவரே எனக்கு தயை. ஆண்டவர் நமக்கு தயை பாராட்டும் பொழுது
யாத்திராகமம் 3:21 சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இன்னொருத்தர்கிட்ட தயவு கிடைக்க பண்ணாருன்னா கர்த்தர் நம்மளை வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்க எல்லாரும் வெறுமையாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டமையா, இவ்வளவு 400 வருஷம் பிரயாசப்பட்டமையா, இவ்வளோ வேலை பார்த்தமையா, எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வேலை பார்த்துட்டு ஓனர் சொல்கிறாரு போயிட்டாமா, போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா வேலை பண்ணியிருக்கிய, நல்லா இருக்குது, போயிட்டாமா அப்படின்னு சொன்னால் என்னய்யா காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கேன், ஒரு காசு சம்பளம் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஒரு 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 எஜமான்ட்ட ஒரு ஓனர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு மாதம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கட்டும், வார சம்பளம் வாங்குறவங்க இருக்கட்டும், தினச்சம்பளமாக வாங்குறவங்க இருக்கட்டும், நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்போம்? கூலியே எதிர்பார்ப்போம். இங்கே 400 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம்? சம்பளம் கிடையாது. ஆண்டவர் சொல்லாரு, என் தயையை நான் காட்டுவேன். நான் தயையை காட்டும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு தயை பாராட்டுவார்னா நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. இந்த மாதத்தில் சரியா எங்கெல்லாம் நம்மளை வெறுமையாக திருப்பி விட்டாங்களோ போய் நின்றுட்டு வெறுங்கையாக வந்திருப்போம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உடைய தயவை பெருக பண்ணுங்கப்பான்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய தயவு உண்டானது, மனுஷரிடத்திலும் தயவு கிடைத்தது. உலக ஜனங்கள் எகிப்தியர் கண்களில் தயவு கிடச்சிச்சு, அவங்க வெறுமையாக போல வசுத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தயை. நம்ம ஒரு மனுஷன்கிட்ட போய் நிற்கிறோம், ஐயா அப்படி செய்யுங்க ஐயா, இப்படி தாங்கய்யான்னு கேட்குறோம், அவன் நமக்கு செய்ய மாட்டான். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆண்டவரே என் மேலே தயவாயிரும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டதை அவங்க உங்களுக்கு செய்வாங்க. நீங்கள் கேட்டதை உங்களை நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. ஐயோ வெறுமையாக போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வெறுமையாக ஆண்டவங்களை அனுப்ப மாட்டார். நீங்கள் உழைக்கிற உழைப்பு வெறுமையாக போகாது, நீங்கள் போன்ற சம்பாத்தியங்கள் வீணாக போகாது, நம்ம படுற பிரயாசங்கள் விருதாவாக போகாது. ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, நான் வெறுமையாயிருவனோ, இப்படியே தர்த்தரனா ஆயிடுவனோ, ஒன்றும் இல்லாமல் போயிடும். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உடைய தயை எனக்கு இந்த மாதத்தில் தாங்கப்பான்னு வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை வெறுமையாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல, வெறுமையாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. அதே யாத்திராகமம் 11:3 வசனத்தை வாசித்து பார்த்தா, பெரியவனாயிருந்தான். எப்போ ஆண்டவர் நமக்கு தயை கிடைக்க பண்ணுகிறாரோ, எகிப்தியர் கண்களை தயை கிடைக்க பண்ணுறாரோ, அங்கே கர்த்தர் நம்மளை எப்படி தான் வச்சுருப்பாரு சொல்லுங்க? எப்படி வச்சுருப்பாரு? சிறியவனாய் வைத்திருந்தான் இருக்கா? இல்லை, எப்படி வச்சுருந்தாராம்? பார்வோன் ராஜாக்கு முன்பாகவும் இந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் மோசையை கர்த்தர் பெரியவனாய் வைத்திருந்தான். பின்னணி என்ன? கர்த்தருடைய தயவு. நிறைய பேருக்கு நான் பெரியவனாயிரணும், அவனை விட நான் பெரியவனாயிரணும். நல்லது, பெரியவனாகிறதுலாம் ரொம்ப நல்லது தான். அதை விட ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய தயவு. ஏற்ற காலத்தை நான் உன்னை உயர்த்தும் வரைக்கும் என்னுடைய பலத்த கருத்துக்குள் எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்பேன், ஆண்டவரே நீர் என்ன உயர்த்தணும் அப்படின்னா நான் உம்முடைய கையில் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். இதுதான் முடியாது. நான் தான் பெரியவன், நீ என்ன? நம்ம மனசு அப்படி தானே இருக்கும். நம்ம அதிகாரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், ஏப்பா ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, முட்டா பையன் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நிறையாட்டம் நம்ம பேசியிருப்போம். அப்படி அல்ல, ஒரு தலைவர் என்னை உயர்த்துவது அல்ல, அவருடைய தயவு என்னை பெரியவனாக்கும், அவருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். மோசே சொல்கிறாரு, யார் என்ன மதிக்கலை, முதல்ல போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், எவனும் என்ன மதிக்க மாட்டான், என் பேச்சை எவனும் கேட்க மாட்டான். சொன்னது யாரு? ஆமாம், ஆண்டவர் அழைக்கும் போதே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி உளித்துக்குவாப்பா. என்ன ஆண்டவரை, பயில் படிக்கவும் தெரியாது, பிரசங்கம் பண்ணவும் என்ன செய்யாது தெரியாது, என் வாய் என்னது திக்குவாயும் மந்தனாவும் உடையவன், எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவேன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. அடுத்த என் பேச்சை எவனும் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அவர்கள் என்னை நம்பார்கள். யாரு? சொந்த ஜனங்களே என்னை நம்ப மாட்டாங்க, அவர்கள் என்னை நம்பார்கள். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியருடைய கண்களை கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணால மோசையை கர்த்தர் எல்லாரை காட்டிலும் எப்படி வச்சுருந்தாராம்? பெரியவனாய் வச்சுருந்தாராம். இன்னைக்கு நம்ம திறமை அல்ல நம்மளை பெரியவனாக வைக்கிறது. திறமையானவங்களெல்லாம் இன்றைக்கி பின்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய தயவு உன்னை பெரியவனாக்கும். நான் பெரிய படிச்சிருக்கேன் பாஸ்டர்,
படிப்பு உன்னை பெரியவனாக்காது. படிப்பு உனக்கு அறிவை தரும், படிப்பு உனக்கு அறிவை தரும். ஆனால் கர்த்தருடைய தயவு உன்னை பெரியவனாக்கும். அவங்களெல்லாம் மேலே மேலே தூக்கிக்கும் கிடையாது. பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாம் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. ஒன்றுமே படிக்காமல் சாதாரண நிலைமையில் இருக்கவங்க பெரிய இடத்துல இருப்பாங்க. ஒன்றே ஒன்று தான், படிப்பு அல்ல ஒருவனை பெரியவனாக்குவது, படிப்பு ஒருவனை அறிவாளியாக்கும். கண்டிப்பாக தேவை, படிப்பு வேண்டான்னு சொல்லலை. நாலேஜ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தின் பார்வையில் உன்னை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. ஐயோ இவங்க 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 இப்படியா, இவங்க அப்படியா, அவங்க அப்படிதான். காரணம் அவங்க பின்னாடி இருக்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய தயவு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய தயவு என்னை பெரியவனாக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் பெரியவங்க, நம்ம எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தாங்க, உம்முடைய தயவை தாங்கப்பான்னு கேளுங்க. உடைய தயவு தான் பெரியவனாக்கும். அதான் 12:36 எடுத்து வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 12:36. இங்கே கொண்ட என்னது, கேட்டதை அவர்களுக்கு, நமக்கு கேட்ட தராங்களா, கேட்ட தராங்களா? கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபர் இங்கே கேட்கறத தரணும், கேட்கறத தரணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன வேணும், கர்த்தருடைய தயவு. நம்ம நிறையாட்ட போய் நிற்கிறோம், ஏமாந்துட்டு வந்து நிற்கிறோம், கேட்கும் இல்லைன்றாங்க. எப்படியாவது தாங்கய்யா, இந்த மாதத்தில் நாங்கள் செய்யணும், சரி சரி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியாங்க, செய்ய முடியாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய தயவு, உங்கள் தயவை என் குடும்பத்தில் தந்தீங்க அப்படின்னா நான் கேட்டதை இந்த உலகம் என்ன செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம், தரும். எகிப்து தரும், கேட்டது செய்யும், நீங்கள் கேட்டது நடக்கும் அப்படின்னா அதுக்கு பின்னணி கர்த்தருடைய தயவு. கேட்டுக்கொண்டிருக்கதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல நாளிலையும் இந்த மாத துவக்கத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உம்முடைய தயவினால் என் பர்வதங்களை திடமாய் நிற்க பண்ணுகிறேன். எடுத்துக்கோங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 30:7, சாம்ஸ் 30:7 எல்லாரும் வாசிக்க போகிறோம். அவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வத்தை திடமாய் நிற்க பண்ணியது. இன்னொரு ஆட்டை கூட வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வத்தை திடமாய் நிற்க பண்ணி. இன்னொரு ஆட்டை கூட, கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வத்தை திடமாய் நிற்க பண்ணியது. அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில். நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே உம்முடைய தயவு நீடிய வாழ்வு, உம்முடைய தயவு நீடிய வாழ்வு. உம்முடைய தயவினால் ஏழைகளை நீர் பராமரிக்கிறீர். நான் ஏழைன்னு ஒதுக்கி வைக்கிறாங்கப்பா, ஆனால் உம்முடைய தயவு என்னை பராமரிக்கும். எனக்கு தரக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் உம்முடைய தயவு அப்பா. உம்முடைய தயவினால் என் கொம்புகள் உயரும். என்னை அபிஷேகத்தை உயர்த்துகிற தேவ நீர். உம்முடைய தயவினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.